டிஎன்யூஎஸ்ஆர்பி 2023 எஸ்ஐ தேர்வு ரிசல்ட் வெளியிடலை, அதை தயவுசெய்து வெளியிடுங்க, நீதிமன்றத்துக்கு போயிடாதீங்க, விரைவாக வெளியிடுங்கள் அப்படின்னு பல தரப்புலையும் அழுத்தம் நம்ம உட்பட பல பதிவுகள் போட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து இப்போ நேற்றைக்கு அந்த ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்கப்பா. அது எனிகோ அதில் பல்வேறு தரப்பினர் அதிருப்தி தெரிவித்தாலும் அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதற்க நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரம் பார்த்தோம்னா அந்த ரிசல்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அப்படின்னாங்க. அதில் என்னென்னா இந்த வார்டு கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பிஎஸ்டிஎம் கோட்டா யாருன்றதை தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியலை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இதற்கு முன்னாடி இருந்த ரிசல்ட்டில் தன்னுடைய பெயர் இருந்ததாகவும் இப்போ விடுபட்டதாகவும் சில பேர் என்கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க. இது குறித்து நான் முன்கூட்டியே சொன்னது மாதிரி அது வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் தனியாக போவாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டதாக எவர் ஒருவர் கருதுகிறாரோ அவருக்கு நீதிமன்றம் செல்வதற்கான உரிமை உள்ளது. அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதனால் அந்த அடிப்படையில் அது பின்னாடி பார்ப்போம். அது குறித்து உங்களது குறைபாடு என்ன, அந்த ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய குறைபாடு என்ன, அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம்.